38வது ശ്ലോകം. സഹ അചിരാത് ഏവ രാജർഷേ സ്യാദ് അച്യുത കഥ ആശ്രയഃ അച്യുത കഥാശ്രയഃ ശൃണ്വതഃ ശ്രദ്ധദാനസ്യ നിത്യത സ്യാദ് അധീയതഃ. സോജിരാദേവ രാജർഷേ സ്യാദച്യുതകഥാശ്രയ ശൃണ്വത ശ്രദ്ധദാനസ്യ നിത്യതാ സ്യാദധീയത. ഭഗവത് ചരിതങ്ങളെ കേട്ടും പഠിച്ചും വാഴറവാൾക്ക് ഭഗവാനില് അസയാത ഭക്തി ഉദിക്കും. രാജാവേ, ഭഗവാനോട് ഗുണഗണങ്ങളെ സ്തുതിக்கிறதுலையும் காது கொடுத்து கேட்கறதுலையும் ரொம்ப ரொம்ப ஆக்ரஹம் இருக்கிறவா பரிசுத்தமான அந்த கரணத்தோடு கூடிட்டு இருக்கிறவாளாக்கும். சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பரம்பொருளோடு பிரகிருதியில இருக்கிற சகாம ரூபத்தில இருக்கிற திருவிளையாடல்களான பகவத் சரிதங்கள் கேட்டும் படிச்சும் படிப்பிச்சும் வாழ்றவாளுக்கு பகவானில அஜஞ்சலமான பக்தி உண்டாகும். பிராச்சீன பர்கிதே, பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளுக்கு நாமரூபங்கள் ஒன்றும் இல்லை, குணங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, நிர்குணனாக்கும் பகவான். அந்த பகவான் பிரபஞ்சத்துக்குள்ள திரிகுணங்களிலேந்து குணங்களை ஸ்வீகரிச்சு பலவிதமான ரூபங்கள் எடுத்து அவதாரங்கள் எடுத்து பலவிதமான திருவிளையாடல்கள் நடத்தி அந்த திருவிளையாடல் கதைகள் எல்லாம் பக்தர்கள் பாடி நடக்கிறா. அப்படி அவளுக்கு பகவானில அஜஞ்சலமான பக்தி உதிக்கும். ராஜர்ஷே, பிராச்சீன பர்ஹிஸ் ராஜாவை நாரத மகர்ஷி கூப்பிடுறார். ராஜர்ஷே அப்படின்னு நீங்கள் ராஜாவாக்கும் அதே டைம்ல பகவத் தத்துவம் தெரியறதுக்கு ஆசைப்பட்டு பகவத் கதாவர்ணனைகள் எங்கிட்டேந்து கேட்டுண்டும் இருக்க. ஒரே டைம்ல நீங்கள் ராஜாவுமாக்கும் ரிஷியுமாக்கும். அதனால நான் உங்களை ராஜர்ஷே அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜர்ஷே அப்படின்னு கூப்பிடுறார். நித்யதா டெய்லி அதீதா அத்தியனம் செய்யற பகவத் திருவிளையாடல் கதைகளை அத்தியனம் செய்யற பகவத் பக்தனுக்கு சஹா அந்த பக்தி யோகம் அஜிராத் ஏவா கொஞ்சம் கூட டிலே ஆகாமையே சியாது பவிக்கும். ஸ்ரததானஸ்யா பகவத் கதாசிரவணத்தில ஸ்ரத்தையோடு கூடின பக்தனுக்கு, நம்பிக்கையோடு கூடிட்டு இருக்கிற பக்தனுக்கு ரொம்ப ஈஸியாயிட்டு சஹஸ்யாது பக்தி யோகம் வந்து சேரும். ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை. பகவானில பக்தியோடு கூடிட்டாக்கும் பகவத் கதைகளை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம். அப்படி பகவத் ശക്തിയിലെ നമുക്കൊരു അറ്റാച്ച്മെന്റ് ഉണ്ടായിട്ട് ഭക്തിയോഗം വന്നു ചേരരുത്. അച്യുത കഥ ആശ്രയ, ഭഗവാൻ വിഷ്ണുവോട് കഥകളെ ആശ്രയിക്കുന്നവാൾക്ക് ഭക്തിയോഗം வந்து சேரும். சஹஸ்யாத் பக்தியோகம் அப்படிங்கிறது வந்து சேரும். பகவத் கதைகள் கேட்க கேட்க பகவானில் இருக்கிற பிரேம பக்தி வர்த்திச்சு வருது. பக்தி அப்படிங்கிறது பகவத் கதைகளை ஆசிரயிச்சு ஆசிரயிச்சு கூடி கூடி வரும். எந்த அளவுக்கு பகவானோட கதைகளை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பக்தி வர்த்திக்கும்.
பகவத் கதாசிரவணம் பக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். பாகவத கதைகள் கேட்டு கேட்டு பகவான் கிட்ட ஒரு பிரேம பக்தியே வந்து சேரும். பாகவத கதைகள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கேட்டு தெரியும் அப்படின்னா கோடியும் மறுபடியும் மறுபடியும் கேட்கறத பக்தி வர்த்திக்கும். கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு பக்தி வர்த்திக்கும். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் வழியெல்லாம் பக்தி இன்க்ரீஸ் ஆகும். பக்தர்கள் பகவத் கதைகளை கேட்டு கேட்டு வாய் விட்டு பகவானோட கதைகளை வர்ணிச்சு வர்ணிச்சு கேட்டதும் கீர்த்திச்சதுமான அந்த பகவத் கதைகளை எப்பவும் மனசுக்குள்ள ஸ்மரிச்சு വർദ്ധിച്ച ഭക്തി ഉണ്ടായി വരും. ഭഗവാനോട് പാദത്തിലെ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ശരണാഗതി അടയലാം. ഭഗവത് വിഗ്രഹങ്ങളെയും ഭഗവത് രൂപങ്ങളായിരിക്കുന്ന ചിത്രങ്ങളെയും അർച്ചന പണി ഭക്തി വർദ്ധിപ്പിക്കലാം. ഭഗവാനെ നന്നാ തൊഴുത് കയ്യക്കുപ്പി തൊഴുത് വണങ്ങി ഭക്തിഭാവത്തെ പ്രകടിപ്പിച്ച് ഭക്തി വർദ്ധിപ്പിക്കലാം. ഭഗവാനോട് ദാസനായിട്ട് തീർന്ന് ഭക്തി ലഹരിയിലെ ആറാടലാം. ഭഗവാനെ ഉട്ര തോഴനായിട്ട് നനച്ച് ഭക്തി പ്രകടിപ്പിക്കലാം. ഇപ്പടി ശ്രവണം, കീർത്തനം, സ്മരണം, പാദസേവനം, അർച്ചനം, വന്ദനം, ദാസ്യം, സഖ്യം, பக்தியோடு விவித பாவங்கள் வழி ஆத்மநிவேதனம் அப்படிங்கிற முக்தி பதத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். முக்திக்கு பக்தி மட்டும்தான் ஒரே ஒரு வழி உள்ளது அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். 39வது ஸ்லோகம். யத்ர பாகவதா ராஜன் சாதவஹ விசத ஆசயாஹ பகவத் குண அனுகதன ஸ்ரவண வியக்ர சேதசஹ யத்ர பாகவதா ராஜன் சாதவோ விசதாசயா பகவத் குணானுகதன ஸ்ரவண வியக்ர சேதசா. ராஜன் பிரஜாபரிபாலனம் செஞ்சுண்டு நன்னா திளங்கி நிற்கிற ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு பிராச்சீன பர்கிசு அப்படிங்கிற ராஜா கிட்ட நாரத மகர்ஷி சொல்றார். பகவத் குண பகவத் குணங்களை எത്ര பாகவத உத்தமர்கள் எங்கேயாக்குமோ இருக்கா அங்க அனுகதனா தொடர்ந்து சொல்லறதும் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து கண்டினியூஸ் ஆயிட்டு ஸ்துதிக்கிறதுக்கும் சிரவணா கேட்கறதுக்கும் வியக்ர சேதசா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிறவா, ஆவலோடு கூடிட்டு இருக்கிறவா, பகவத் கதைகள் சொல்லாம இருக்கிறதுக்கும் கேட்காம இருக்கிறதுக்கும் முடியாதவா, பகவானோட கதைகளை கேட்காம வாழவே முடியாது அப்படின்னு இருக்கிறவா, சிரவண கீர்த்தனங்களை தொடர்ந்து நடத்துறவா, பகவானோட கதைகளை சொல்லவா, பகவானோட கதைகளை கேட்கறா, இப்படி இருக்கிறவா, சிரவண கீர்த்தனங்களில் ரொம்ப ரொம்ப தால்பரியம் இருக்கிறவா. அதனாலேயே அவ எப்படி இருக்கிறவா ஆக்கும் பகவத் பக்தர்கள் அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். விசத ஆசையா அந்தக்கரண சுத்தி வந்தவாள் ஆக்கும் அவா. ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத அந்தக்கரண சுத்தி வந்தவாளாக்கும் பகவத் பக்தர்கள். இப்படி இருக்கிற பகவத் பக்தர்கள் பகவானோட கதைகளை எப்பவும் பாடி நடக்கிறவா, பகவானோட கதைகளை எப்பவும் கேட்டு நடக்கிறவா, பகவானோட ஸ்மரணை இல்லாதக்கு ஒரு நேரங்கோடியும் இல்லாம இருக்கிறவா, அந்தக்கரண சுத்தி வந்தவாளாக்கும் அவா சாதவஹா சஜ்ஜனங்களாக்கும்.
நல்லதை மட்டும் நினைச்சு நல்லதை மட்டும் பிரவர்த்திக்கிறவாளாக்கும். மனசா வாஜா கர்மனா சத்குணம் இருக்கிறவாளாக்கும் சஜ்ஜனங்கள். ரஜோகுண தமோ குணங்கள் இருந்தானா பகவானோடு கூடி சேர்ந்து இருக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால சத்குணம் இருந்தா மட்டும்தான் சத்குண ரூபியா இருக்கிற பகவானோடு கூடி சேர்ந்து இருக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால அப்படி இருக்கிற உத்தமோத்தம பக்தர்கள் சத்குணிகளாக்கும். சஜ்ஜனங்களான பாகவதாக, பாகவத உத்தமர்கள், பாகவதத்தை படிக்கிறவா, பாகவதத்தை கேட்கிறவா எல்லாரும் எத்ரா எங்கேயாக்குமோ இருக்கா, அது வரைக்கும் ஆக்கும் இந்த ஸ்லோகம். பாகவத உத்தமர்கள் எங்கேயாக்குமோ இருக்கா, அங்க பகவத் கதைகளை நன்னா கேட்கலாம் அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். பகவத் கதைகளான பாகவதம் கேட்கறதுனால என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகத்துல நாரத மகர்ஷி சொல்றார். 40வது ஸ்லோகம். தஸ்மின் மஹத் முகரிதாக மதுபித் சரித்ர பீயூஷ சேஷ சரிதஹ பரிதஹ ஸ்ரவந்தி தாஹ ये अभि पिबन्ति अवितृषः मृबा गाढकर्णैः तान् न स्पृशन्ति अशन त्रिड भय शोक मोहाः. तस्मिन् महन्मुगरिता मधुभिच्चरित्र पीयूष शेष सरिद परिद स्रवन्ति ताये विवन्द्य विदृशो नृभगाढकर्णैस्तान्न स्पृशन्त्यशन त्रिड्भयशोगमोहा. நிருபா பிராச்சீன பர்ஹிஸ் ராஜாவே அப்படின்னு நாரத மகர்ஷி கூப்பிட்டு சொல்றார். தஸ்மின் பாகவத உத்தமர்கள் எங்கேயாக்குமோ இருக்கா, அது வரைக்குமாக்குமே இதுக்கு முன்னாட்ட ஸ்லோகம் சொன்னது. இங்க தஸ்மின் அப்படி பாகவத உத்தமர்கள் இருக்கிற இடத்துல மகத் முகரிதாக பாகவத உத்தமர்களோடு திருவாயிலேந்து கீர்த்திக்கப்படுற மதுபித் சரித்ரா மதுசூதனான பகவானோடு, மதுகைடவர்கள் அப்படிங்கிற அசுரனை நிகிரகிச்ச பகவானோடு சரிதம், அஜானத்தை இல்லாம பண்ற பகவானோடு சரிதம் அப்படிங்கிறது பீயூஷ சேஷ சரிதஹா அமிர்த துல்லியமான பகவத் கதைகளாயிருக்கிற அமிர்த துல்லியமான நதிகள், பரிதஹா நாலு பக்கமும் ஸ்ரவந்தி ஒழுகிறது. ஆராக்குமோ அவித்ருஷா தாகம் அடங்காம இருக்கிற அவஸ்தையில காடகர்ணைகி நன்னா திறந்து வச்ச காதுகளால நம்பிக்கையோடு கூடிட்டு பகவத் கதைகளை கேட்கறதுக்கு காதுகளை நன்னா திறந்து பிடிச்சு இருக்கா. தாஹா அமிர்த துல்லியமான கதைகளை பிபந்தி பானம் செய்யறா. பகவத் கதைகள் இனியும் கேட்கணும்,
ഇനിയും കേൾക്കണം அப்படின்னு തീരാത്ത ദാഹവുമായിട്ട് ആരാക്കുമോ അമൃതപ്രവാഹമായിട്ട് ഭാഗവത ഉത്തമറുകളോട് തിരുവായിലേന്ത് നദിമാതിരി പ്രവാഹിக்கிற കഥകളെ பகவத் திருவிளையாடல் கதைகளை காதுகளால குடிக்கிற ரொம்ப பெரிய அச்சன பசி திருடு தாகம் பயம் இருக்கிறதுலயே பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயமாக்குமே. சோகம் அப்படின்னா துக்கம், மோகாஹா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சோகமோகம் தொடங்கின ஒரு விஷயங்களும் இப்படி இருக்கிற பகவத் பக்தர்களை தான் அவளை நஸ்பிருஷந்தி ஸ்பர்ஷிக்காது. அமிர்த பிரவாகமாயிட்டு பிரவகிக்கிற பகவத் கதைகளை காது கொடுத்து கேட்கிறவா அவளுக்கு எந்த விதமான ஒரு சிரமங்களும் வாழ்க்கையில உண்டாகாது. அவளுக்கு பசி, தாகம், பயம், சோகமோகங்கள் ஒன்றும் அவளை நஸ்பிருஷந்தி ஸ்பர்ஷிக்கவே செய்யாது. നാൽപ്പത്തോരാவது ശ്ലോകം. ഏതൈഹി ഉപദ്രുതഃ നിത്യം ജീവലോകഃ സ്വഭാവജൈഹി ന കരോതി ഹരേഃ നൂനം കഥാമൃതനിധൗരതിം. ഏതൈരുപദ്രുതോ നിത്യം ജീവലോക സ്വഭാവജൈഃ ന കരോതി ഹരേർനൂനം കഥാമൃതനിധൗരതിം. பாகவத உத்தமர்களோடு திருவாயிலேந்து வெளியில வர அமிர்த துல்லியமான பகவத் கதைகளை காதுகளால குடிக்கிறவாளுக்கு, பானம் செய்யறவாளுக்கு பசி, தாகம், பயம், சோகம், மோகம் ഇതൊന്നും അവളെ സ്പർശിക്കാതെ. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மத மாத்சரியங்களாயிருக்கிற ஷட் விகாரங்கள் இருக்கிற ஜனங்களுக்கு பாகவத கதாசிரவணத்துல இன்ட்ரெஸ்ட் உண்டாகாது. காமக்ரோத லோபங்களாயிருக்கிற ஷட் விகாரங்கள் இருக்கிறவா பாகவத கதையாயிருக்கிற அமிர்த சாகரத்துல முழுகிறதுக்கு சாதிக்காத்தவாளாயிருப்பா. காமம், குரோதம், லோபம் நரகத்தோடு 3 என்ட்ரன்ஸ் ஆக்கும். இதுல ஏதாவது ஒன்னு இருந்தா கூடியும் வேற இருக்கிற எல்லாம் கூடவே பின்னால வரும். കാമക്രോധ ലോഭ മോഹ മത മാത്സര്യങ്ങളെല്ലാം പിന്നാലെ വരും. ഷഡ്വികാരങ്ങളാക്കുന്നതെല്ലാം നരകത്തുകാന 3 വഴികളില് കാമക്രോധ ലോഭ മോഹങ്ങളാன 3 വഴിയില് ஏதாவது ஒரு வழி இருந்தாலும் எல்லாம் கூடவே வரும். அதனால இந்த 3 வழியும் கம்ப்ளீட் ஆயிட்டு பூர்ணமாயிட்டு க்ளோஸ் பண்ணணும், சீல் வைக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் பகவானை பூஜிக்கிறதுக்கே சாதிக்கும். பகவானோடு திருவிளையாடல் கதைகளை கேட்கறதுக்கு சாதிக்கும். அந்த கதைகளில தன்னையே மறக்கிறதுக்கும் சாதிக்கும். ஏதைஹி ஸ்வபாவஜைஹி இயற்கையாக உண்டாகிற ஆர்டிபிஷியல் அல்லாத பசி, தாகம், மோகம், துக்கம், மரண பயம் இதெல்லாம்
நித்தியம் டெய்லி உபத்ருதா இந்த பீடைகள் எல்லாம் அனுபவிச்சு இந்த ஜென்மத்தை தள்ளி நீக்கிறவனுக்கு, இதெல்லாம் தன்னைத்தான் உண்டாகிறதாக்கும், இதெல்லாம் அனுபவிச்சுண்டு வாழறவனுக்கு ஜீவலோகா உயிரினங்கள் இருக்கிற இந்த பூலோகத்தை சத்குணம் இல்லாதவனுக்கு ஹரேஹே பகவான் ஹரியோடு கதா அமிர்த நிதௌ திருவிளையாடல் கதைகளாயிருக்கிற அமிர்தமாயிருக்கிற பொக்கிஷத்துல அமிர்த சாகரத்துல ரதிம் நகரோதி அசத்குணம் இருக்கிறவாளுக்கு, ரஜோகுண தமோகுணங்கள் விட்டு போகாதவாளுக்கு താല്പര്യം ഉണ്ടാകാது. எல்லாருக்கும் பகவானோட கதைகளை கேட்கறதுക്കൊന്നും தாല്പര്യം ഉണ്ടാകാது, நூனம் உறுதியாக்குமது அப்படின்னு நாரத மகர்ஷி திருடமாயிட்டு உറപ്പിச்சு சொல்றார். புண்ணிய பாப கர்மங்களில வாழறவாளாக்கும் மனுஷா, அந்த கரண சுத்தி இல்லாதவாளுக்கு பாபத்தோடு பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அவளுக்கு பகவானோடு கதாசிரவணத்துக்கு தால்பரியம் தோணாது. அவ செய்யற பாபகர்மங்கள் அவளை புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற சம்சார சக்கரத்துல சுற்றி கறக்கின்றே இருக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறதுலேருந்து ரட்சப்படணும் அப்படின்னா சத்சங்கവും பகவத் கதாசிரவணத்தால இருக்கிற திருடபக்தியுமாக்கும் அவசியமா வேணும். சத்சங்கம் உண்டாகிற வரைக்கும் அவளோடு அந்த சம்சார சக்கர சைக்கிள் இப்படி தொடர்ந்துட்டே இருக்கும். அதனால காமக்ரோத லோபங்களை அடக்கி நிறுத்துறதுக்கு பகவல் பக்தி உண்டாகிறதுக்கு பகவானே அனுகிரகிக்கணும். பகவானோட அனுகிரகம் இல்லாதக்கு பகவானோட கதைகளை காது கொடுத்து கேட்கறதுക്കൊന്നും சாதிக்காது. பாகவத உத்தமர்களோடு தர்சனம் கிடைக்கிறதுக்கும் பக்தி பிரயாணம் நடத்துறதுக்கும் எல்லாம் பகவானே துணைக்கணும் அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி சொல்றது. யம நியமங்களால அஷ்டாங்க யோக வழிகளால மனசை பிடிச்சு கட்டி பகவானில லயிக்கிறதுக்கு சாதிக்கும். நாற்பத்தி 2வது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். பிரஜாபதிபதிஹி சாட்சாத் பகவான் கிரிஷः மனுः தட்சாதயः பிரஜா அத்யட்சா நைஷ்டிகாः சனகாதயः பிரஜாபதி சாட்சாத் பகவான் கிரிஷோ மனு தட்சாதய பிரஜாத்யட்சா நைஷ்டிகா சனகாதய. பிரம்மா சிவன் மனு தட்சன் இப்படியெல்லாம் இருக்கிற பிரஜாபதிகள், பிரஜாபதிகளோடெல்லாம் பதியாக்கும் பிரம்மா, அதாக்கும் பிரஜாபதி பதிஹி அப்படின்னு சொன்னது. அதனால பிரம்மா சாட்சால் பகவான் ஸ்ரீருத்ரன் ஸ்வயம்புவ மனு தட்சன் இப்படியெல்லாம் இருக்கிற பிரஜாபதிகள், இப்படியெல்லாம் இருக்கிற பிரஜாத்யட்சாக பிரஜா அத்யட்சா பிரஜாபதிகள் நைஷ்டிகாக சனகாதயாக நைஷ்டிகாக சனக ஆதயः நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாயிருக்கிற சனகன் சனந்தன் சனாதனன் சனல்குமாரன் இப்படி இருக்கிற சனகாதிகள். அது வரைக்கும் இந்த ஸ்லோகம். சாட்சாத் பிரஜாபதிபதிஹி பிரஜாபதிகள் நிறைய பேர் இருக்கா. அந்த பிரஜாபதிகளோடெல்லாம் பதியான பிரம்மா, அதே மாதிரி பகவான் ஸ்ரீருத்ரன், பகவான் கிரிஷா
பகவான் ஸ்ரீருத்ரன் மனுஹு ஸ்வயம்புவ மனு தட்ச ஆதயா பிரம்மாவோடு ശരീരത്തിലേന്ത് ഉണ്ടാന ദക്ഷൻ പാദത്തോട് പെരുവിരലിലേന്തുണ്ടാന ദക്ഷൻ ബ്രഹ്മാവോട് കോവത്തിലേന്ത് ഉണ്ടാന ശ്രീരുദ്രൻ பிரம்மாவோடு பாதி உடல்லேருந்து உண்டான ஸ்வயம்புவ மனு பாதி உடல்ல பிரம்மா இந்த உலகத்தில் மனுஷர்களை சிருஷ்டிக்கிறதுக்காயிட்டு பாதி உடலை பகுத்து ஸ்வயம்புவ மனுவும் பிரம்மாவோடு பாதி உடலை பகுத்து சதரூபாதேவியும் உண்டானதை நம்ம பார்த்ததாக்கும். இப்படியெல்லாம் இருக்கிற பிரஜாத்யக்ஷாஹ பிரஜாபதிகளும் நைஷ்டிகாஹ சனக ஆதயஹ பிரஜாபதிகள் அல்லாதவாளும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாயிருக்கிற சனகாதிகளும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஸ்லோகம்.